2வது வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள். இப்ப இதில 2 ஆப்ஷன் இருக்கு. 1 என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது. 2வது யார் யார் எனக்கு வேலை தேவை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறது. இப்ப இதில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஜாப் போஸ்டட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வேக்கன்ஸீஸ்க்கு கீழ இருக்கிறது எல்லாமே வேலைவாய்ப்புகள். இப்ப இதெல்லாம் வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில இந்த ஃபர்ஸ்ட்டு வேலைவாய்ப்பை நம்ம கிளிக் பண்ணோம்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஒரு வேலைவாய்ப்பு இருக்கு. இதோடைய எந்த கம்பெனியில இந்த வேலைவாய்ப்பு இருக்கு, இதோடைய ஜாப் பத்தின டீட்டெயில்ஸு, இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நமக்கு இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது யாரு இத பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலியமா அவங்கள டைரக்ட்டா தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட கோஆர்டினேட் பண்ணிட்டு நம்ம இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். இப்ப 2வது இப்ப நம்ம புதுசா ஒரு வேலைவாய்ப்பை இதில வந்து பதிவு பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில இந்த போஸ்ட் ஜாப் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இதில ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துட்டு ஒரு வேலைவாய்ப்ப நீங்க பதிவு பண்ணிக்க முடியும். இப்ப இதில ஒரு ஜாப் என்ன பொசிஷனுக்கான ஜாப் அப்ளை பண்ண போறோம், பதிவு பண்ண போறோம், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ப்ளஸ் எந்த கண்ட்ரில எந்த ஜாபுடைய லொக்கேஷன் எங்க, நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவையா இருக்கணும், அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, நெக்ஸ்ட் அவங்க அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணுமா, என்னென்ன லாங்குவேஜஸ் மேண்டேட்டரியா தேவை, கம்பெனியுடைய நேமு, ப்ளஸ்ஸு கம்பெனியுடைய ஃபோன் நம்பர் குடுத்துட்டு இந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு பதிவாயிடும். இப்ப அடுத்து எனக்கு வேலை தேவை இருக்கு அப்படின்னு யார் யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ஜாப் சீக்கர்ஸ் இந்த ஆப்ஷன் தான் எனக்கு யார் யார் வேலை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஆர்எஃப்ல பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த விஜய் வேணுகோபால் அப்படின்ற ஒருத்தர் எனக்கு வேலை தேவைன்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த நேமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இவரோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இவங்க என்ன படிச்சிருக்காங்க, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். இப்போ இதில் யாராவது வேக்கன்சி இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு தேவை அப்படின்னா, இவங்கள டைரெக்டாக இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வச்சுட்டு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசிக்கலாம். இதுதான் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள். அடுத்தது இப்போ புதுசா எனக்கு வேலை தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாப் சீக்கர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்க அ வேலை தேவை அப்படிங்கிறது இங்கே பதிவாயிடும். ஸோ என்ன பொசிஷனுக்கு நம்ம அப்ளை பண்றோம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் என்ன, நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, வேற ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, அடுத்து எத்தனை வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்மளுடைய ஏஜ் என்ன, ஸ்கில்ஸ் ஏதாவது அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, என்னென்ன லாங்குவேஜஸ் நமக்கு தெரியும், எந்த லொக்கேஷனில் நம்ம வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எல்லாம் குடுத்துட்டு இங்கே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நமக்கு வேலை தேவை அப்படிங்கிறத இங்கே பதிவாயிடும். ஸோ இதன் மூலியமா யாராவது வேலைக்கு யாராவது ஒரு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்க, நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்து எடுத்து நம்மளே தொடர்பு கொள்ள முடியும். ஸோ இதுதான் ஒரு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள்.